தமிழ் டெக் மாஸ்டர் இப்போ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாம்சங்கில் ஒரு மிகப்பெரிய மாடல் இப்போ ரிலீஸ் ஆக போகிற ப்ரீமியம் மாடலான சாம்சங் S10 ப்ளஸோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் சாம்சங் S10 ப்ளஸ் ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்ஸோட பின்னாடி அவங்க மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க. ஓரலாக பார்க்கலாம். இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 15.99, அதாவது ரவுண்டட் கார்னர்ஸை கவர் பண்ணால் 16x35 சென்டிமீட்டர் ஃபுல் ரெக்டாங்கில் பார்க்கும்போது மற்றபடி டைனமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் டுவெல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு அப்பேச்சர் வழியும் போட்டிருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128GB. ஆக்சுவலி இதில் 1TB வரையான ஃபோனும் இருக்குது. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. பவர் ஷேர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா டியூன்டு பை AKGன்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டஸ்ட் ரெசிஸ்டன்ட் IP வாட்டர் 68 ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். S10 ப்ளஸ் வெறும் டிஸ்பிளே மட்டும் இருக்க மாதிரியே தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபுல் எந்த பெஸ்ட்லையும் சைடில் கவரே ஆகலை. ஸோ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோனோட கலர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டம் ஒயிட் கலர் ரொம்பவே நல்லா இருக்குது. சைட் பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதோட வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற பட்டனும் பிக்ஸ்பி பட்டன் கொடுத்துருக்காங்க. இடதுபுறத்தில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட ஹோல்ஸும் டைப்-C சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ளஸ் 3.5 ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட மேல் பகுதியில் சிம் கனெக்டர் இருக்குது, அடாப்டர் இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணலாம். ஃபோன் ஆன் பண்ணி இங்கே இருக்கட்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சேம் டயத்தில் OTG டைப்-C OTGயும் AKG ஹெட்ஃபோன்ஸும் கொடுத்துருக்காங்க. டைப்-C டேட்டா கேபிளோட வந்திருக்குது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸாக எப்போ கொடுக்குற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் டூல் இதிலே இருக்குது. கேஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் கேஸ்னு சொல்ல முடியாது, சிலிக்கான் கேஸ்னு சொல்ல முடியாது. செமி சிலிக்கான் சொல்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்குது. ஃபோன் பார்க்குறது வெறும் டிஸ்பிளே மட்டும் நான் கையில் வச்சுருக்க மாதிரியே தெரியுது. பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் கேமரா இருக்குது. அது உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்னரில் கேமரா உள்ளது. ஸோ மற்றபடி இதோட கேமரா ஃபியூச்சர்ஸ், இதில் உள்ள மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன எல்லாங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்து சாம்சங் S10 ப்ளஸ் ஃப்ரண்ட் கேமரா பார்த்துருக்கீங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 10+8 MB. என்ன தான் 2 கேமரா கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து 10ல் தான் உங்களுக்கு வீடியோ மோட் ரெக்கார்ட் ஆகும். ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைவாக இருக்குது. அதான் என்னோட ஷர்ட் கலரே தான் லைவாக காமிக்குது, என்னோட ஸ்கின் கலர் தான் லைவாக இருக்குது, கம்பியோட ஸ்கின் கலர் தான் லைவாக காமிக்குது. ஸோ சூப்பர் LED பொறுத்தவரை கலர் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். ஆனால் இந்த டைனமிக் LED சூப்பர் LED சொல்லிக்கிறாங்க. அதில் இதுதான் மேஜிக் போல இருக்குது, லைவாக காமிக்கிறது. பார்க்கறது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்குது. பேக் கேமரா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்க S10 ப்ளஸோட பேக் கேமரா பார்த்துருக்கீங்க. அதில் பின்னாடி 3 கேமரா கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 12 MB மெயின் கேமரா மட்டும் தான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் மோடில் ரன் பண்ண முடியும். ஸோ பேக் கேமராவில் பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங், அதாவது 60 ஃப்ரேம்/செகண்ட் வரைக்கும் உங்களால் ரன் பண்ண முடியும். இதோட குவாலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கை ரொம்ப ஷேக் ஆனாலும் இது நார்மலாக இருக்குதுன்னு சொல்ல முடியுது. ப்ளஸ் கலர்ஸ் எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. அதாவது அந்த டிஸ்பிளேல என்ன ஒரு மேஜிக் பண்ணால் தெரியல, ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. ஒரு DSLR கேமராவில் உள்ள ஃபீல் இதில் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஆக்சுவலி DSLR கேமரா ஆப்ரேட் பண்ணவங்க தெரிஞ்சவங்க இதுலேயும் ப்ரோ மோடில் வச்சு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் ஒரு வீடியோ ஃபோட்டோ கிட்ட எடுக்கலாங்கிறது கன்ஃபார்மாக சொல்லலாம். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சாம்சங் S10 ப்ளஸ் ஆக்சுவலி இதோட ஃபியூச்சர் வைஸ் ஸ்பெக் வைஸ் நம்ம தனித்தனியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. சேம் டைம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரிபிள் கேமரா பார்த்தீங்கன்னா 16+12 MB + 12 MB 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MB பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஒயிட் ஆங்கிள் கவர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா 2.2. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12 MB இது வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2L அப்பேச்சரில் ரன் ஆகுது, அதாவது 1.5 + 2.4ல். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு 12 MB இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் கவர் பண்ணுறது. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா 2.4ல் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டோட டபுள் கேமரா பார்த்தீங்கன்னா 10 MB + 8 MB கொடுத்துருக்காங்க. 10 MB வந்து மெயின் கேமரா, 8 MB வந்து லைவ் ஃபோக்கஸ்க்கான யூஸ் பண்ணுறாங்க. இதில் உள்ள ஃபஸ்ட்டு 10 MB அப்பேச்சரில் பார்த்தீங்கன்னா f2.19, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2.4 கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமராவோட ஃபியூச்சர்ஸ். இதுக்கு அடுத்து ஒரு ப்ராசர் மற்ற சிப்செட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசர் பார்த்தீங்கன்னா Exynos சீரிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்தியாவில் ஒரு எல்லா ப்ரீமியம் மாடலும் Exynos சீரிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போலேருந்து US அது மாதிரி கண்ட்ரிக்கு போகும்போது ஸ்னாப்ட்ராகன் யூஸ் பண்ணுறாங்க. Exynosலேயும் பார்த்தீங்கன்னா Exynos 9 சீரிஸ், அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான சீரிஸ் தான். ஈவன் சாம்சங் அதாவது ஸ்னாப்ட்ராகனோட 800 சீரிஸுக்கு கம்பேர் பண்ண அதோட ஈக்குவலான ப்ராசர்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. மேலும் இதோட கிராஃபிக் யூனிட் பார்த்தீங்கன்னா Adreno 512 யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.4 inches Quad HD +ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் 4K ரெக்கார்டிங் உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும், கிளியராக பார்க்கவும் முடியும். இதோட PPI பார்த்தீங்கன்னா 522. ஆக்சுவலி இந்த PPI சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த S9 ப்ளஸோட PPI இது கொஞ்சம் கம்மியே சொல்ல முடியாது. 531 522 தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா C டைப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பீக்கர் எல்லாமே டால்பி அட்மாஸ் டியூனோட கொடுத்துருக்காங்க.
இதெல்லாம் இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ். இதுக்கு அடுத்து என்ன மெயின் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுலேருந்து நீங்கள் இந்த ஃபோன்லேருந்து சார்ஜிங் இன்னொரு ஃபோனுக்கு மாற்றிக்க முடியும். அதாவது எல்லா ஃபோனுக்குமான கண்டிப்பாக கிடையாது. இதே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஃபோன் எல்லாத்துக்கும் மாற்ற முடியும். அப்படி சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S சீரிஸ் அதாவது S6லேருந்து உள்ள எல்லா ஃபோனுக்கு பவர் சார்ஜிங் உள்ள ஒயர்லெஸ் சார்ஜ் பண்ண முடியும். மேலும் இப்போ வர இந்த கேலக்ஸி வாட்ச் அது மாதிரி சார்ஜிங் எல்லாமே நீங்கள் இந்த ஃபோன் மூலமாக மேலே வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4100 mAh கொடுத்துருக்காங்க. அது இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பவர் ஷேரை பற்றி பேசும்போது தான் ஒரு சின்ன ஞாபகம் வருது. ஏன்னா சாம்சங்க்கு பெரிய கண்டமே அவங்களோட பேட்டரி தான். ஏன்னா Note 7ல் பேட்டரியில் ரொம்ப அடி வாங்கினாங்க. இருந்தாலும் இப்போ 4100 mAh கொடுத்துருக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் பவர் ரிவர்ஸ் சார்ஜிங் நீங்கள் இதுலேருந்து வெளில எடுக்கலாங்கிற ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமான என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு பேட்டரியிலேருந்து இன்னொரு பேட்டரி பவர் ஏற்றுறதுனால பேட்டரிக்கு ஏதாவது பிரச்சனை, நார்மல் பேட்டரியில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க இதில் என்னென்ன இருக்குன்னு தெரியல. எதிர்காலத்தில் இதோட விளைவுகள் என்னன்னு தெரியும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அதுவும் சூப்பர் சோனிக் முறைன்னு என்ன சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்ம செக் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த வேலை ஃபிங்கர் பிரிண்ட் இதிலே கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் இதில் கேமராவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது AR எமோஜிங்கிற ஒரு இது நான் வீடியோ எப்படின்னு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. அது கேமரா அந்த ஒரு சின்ன சின்ன ஃபியூச்சருக்கு நம்ம ஃபோன் வாங்கலாம்ங்கிற மாதிரியே தோணும். மற்றபடி லைவ் ஃபோக்கஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்லாம் உங்களால் ஈஸியாக மாற்றிக்கிற முடியும். இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது அட்ராக்ட் பண்ண இந்த கீ ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப உங்களுக்கு சேல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்கிறத விட நீங்கள் லைவாக டெமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிச்சிப்போம். அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு இதில் என்னென்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டி வந்துருக்கு. அதாவது S10 Plus, S10, S10e 2-3 இருக்குது. ஸோ S10 Plusல பார்த்தீங்கன்னா 1 GB வரைக்கும் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன் இருக்குது. ஸோ 1 GB இதுதான் ஃபஸ்ட் டைம் சாம்சங்லேயும் சரி அதர் எந்த பிராண்ட்லேயுமே சரி இந்த 1 TB ஃபோனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,18,000 ரூபாய். ஸோ 1 TB கண்டிப்பாக வாங்கின ஐடியா இருந்தால் தாராளமாக அந்த ஃபோன் சூஸ் பண்ணலாம். இது 73,000 ரூபாயிலேருந்து S10 Plus ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மற்றபடி இதில் சாம்சங் பேங்கிற ஃபியூச்சர் இருக்குது. சாம்சங் பேங்கிறது எல்லா ப்ரீமியம் மாடலையும் கொடுத்துட்ருக்காங்க. அது ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த கார்ட்ஸ் அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சுருக்கவங்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் இதில் உள்ள மெயின் ஃபியூச்சர்ஸ்னே சொல்லலாம். கேமராலாம் ரொம்ப அல்டிமேட்டாக கேமரா வந்து 4K ரெக்கார்டிங் அதாவது 64 ஃப்ரேம் செகண்ட் வரைக்கும் உங்களை 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் கேமராலையும் பேக் கேமராலையும் உங்களை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குது. சூப்பர் ஸ்லோ மோஷன்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. பிக்சல்ஸ் கொஞ்சம் ஓடியது தவிர மற்றபடி கிளியராக இருக்குது. ஏன்னா இந்த ஃபோனில் அவ்வளோ 960 ஃப்ரேம் செகண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த பிக்சல்ஸ்லாம் நம்ம கருத்தில் கொள்ளாட்டி ரொம்ப அருமையான ஒரு ஃபியூச்சர் தான் அதுவும். இது எல்லாமே இதோட மெயின் மேஜர் ஃபியூச்சர்ஸாக சொல்ல முடியும். இதில் சின்ன சின்ன மைனஸ் அதாவது உலகத்திலே ரொம்ப ஈஸியான விஷயம் குறை கண்டுபிடிக்கிறது. அதில் அந்த முறை இதில் கண்டுபிடிச்ச குறைகள் என்ன பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் சோனிக்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை கை வச்சு ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 attempt 3 attempt வரைக்கும் ஒரு சில டயத்தில் எடுக்குது. ஒரு சில சீக்கிரமாக ஓப்பன் ஆகுது. ஏன்னா இன் டிஸ்பிளே இன்னும் ஒரு புது ஃபியூச்சராக இருந்தாலும் ஒரு புது கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அது வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக யாராலையும் கொடுக்க முடியல. சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன சொல்கிறது வச்சா ஓப்பன் ஆகுது. அதில் எந்த ப்ராப்ளம் இல்லை. வேறு யாராலையும் நம்ம விரல்னால வேறு யாரையும் வச்சு ஆக்சஸ் பண்ணவும் முடியாது. இருந்தாலும் அந்த ஸ்பீட் கொடுக்க முடியல. பேக்கில் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்த ஸ்பீடு இந்த சென்சாரில் கொடுக்க முடியல. ஸோ இது ஒரு காலத்தில் கண்டிப்பாக டெவலப் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மற்றபடி வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் கேமரா கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே உள்ளே. இதுவும் ஒரு புது ஃபியூச்சர் தான், வரவேற்கத்தக்க ஒன்று தான். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் H2H ஒரு வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இது ஒரு புள்ளி மாதிரி நம்ம கண்ணை உறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நார்மலாக பார்க்கும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஃபுல் H2H ஒரு 4K வீடியோ அது மாதிரி ஒரு ரொம்ப நல்ல கலர்ஃபுல் வீடியோ பார்க்கும்போது இந்த சின்ன கருப்பு புள்ளி ஏதோ ஒரு உறுத்துற மாதிரி இருக்குது. சரி வேறு எங்கே இங்கே ஃபுல் ஸ்க்ரீனில் வேறு எங்கே கேமரா வைக்க முடியும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் வைக்கிறதுக்கு வழி இல்லை. கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். இருந்தாலும் ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன மைனஸை கொடுக்குது. மேலும் இதோட பாடி அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்வர் கோட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு. ஸ்க்ராட்ச் ஆகுறதுன்னு சொல்கிறத விட ஸ்க்ராட்சஸ் தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஒரு ரொம்ப டார்க்கான ஸ்க்ராட்ச் இருந்தால் பிளாக் கலரில் மார்க் கொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஒரு சின்ன மைனஸாக சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணும்போது ஃபேஸ் அன்லாக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்குது. அதை தவிர்த்து நம்ம பேட்டர்ன் செட் பண்ணிக்கலாம். அந்த பேட்டர்னில் நம்பர் வச்சுக்கலாம். நம்பர் லாக்னா ஒரு 4 டிஜிட் வரைக்கும் நம்ம வச்சு லாக் பண்ணிக்க முடியும். அந்த 4 டிஜிட்டில் ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் இப்போ ஒரு 1 2 3 4 நம்பர் கொடுத்தோன்னா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா மட்டும் தான் அன்லாக் ஆகுது. நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே டேரெக்டாக அன்லாக் வச்சா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீட்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஒரு நேனோ செகண்ட் எக்ஸ்ட்ரா மிச்சமாகும். இருந்தாலும் இது இப்போ அப்படி இல்லை. அது ஒரு சின்ன மைனஸ் தான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது பிரச்சனை தான் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர் தான் நீங்கள் ஆல்ரெடி இந்த 1 2 3 4 கொடுத்து டேரெக்டாக அன்லாக் பண்ண ஃபோன் தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் ஓகே கொடுக்குறனால சாம்சங்கில் எல்லா ஃபோன்லையும் அப்படி தான் இருக்குது. அதுவும் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. அதையும் அவங்க திருத்தி இருக்கலாம். அது எதுவும் செக்யூர் காண்டி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல.
மேலும் இதில் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேக் இங்கேயும் சவுண்ட் இருக்கும், இங்கேருந்து சவுண்ட் டபுள் சைடில் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் இப்படி கிளிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 சைட்லேருந்து சவுண்ட் ஃபீல் கிடைக்கும். இது ரொம்பவே சவுண்ட் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஃபோனை இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாஸ், அதாவது இந்த ஏரியாவில் கொஞ்சம் வைப்ரேட் ஆகுது. அது அந்த சவுண்ட் அது இப்படி தான் கொடுக்க முடியுமா இல்லை அது ஒரு என்ன ப்ராப்ளம் தெரியல. நம்ம பிடிச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஃபோன் லைட்டாக வைப்ரேட் ஆகுது. இந்த சைடு ஏதாவது ஒரு கிழிஞ்சு போன ஸ்பீக்கர்லேருந்து மண் ஏதாவது போட்டோம்னா குதிச்சுக்கிட்டே இருக்குங்களா, அது மாதிரி அந்த சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. சவுண்ட் கிளாரிட்டியில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் பின்னாடி ஒரு வைப்ரேட்டாக தான் கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்னா எக்கச்சக்கமாக அடிக்கிட்டே போகலாம். அது மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜில் 1 TB வரைக்கும் ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய இது தான். மற்றபடி கேமராவில் சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது இந்த ஃபோன் யாராவது இந்த ஃபோன் வாங்குற ஐடியாவில் வந்து அந்த கேமரா பார்த்தாலே போதும் டக்குன்னு ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த கேமராவோட அக்யூரேசி இருக்குது, பக்கா வராது. இப்போ என்ன சொல்கிறது, பிக்சல்ஸ்லாம் கிளியராக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா கம்பேர் பண்ணி பேக் கேமரா ரொம்ப அருமையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் ஏதோ கலர் கொஞ்சம் அதிகமாக காமிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது என்ன நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. வேறு அதோட கேமரா குவாலிட்டியும் சரி, அதாவது ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப இப்போ வீடியோ நம்ம நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பைக்கில் போகிறீங்க ஏதாவது போகிறீங்க ரொம்ப ஷேக்கிங் இருந்தாலும் அந்த ஸ்டெபிலைசேஷன் கிளியராக இருக்குது. ஸோ ரொம்ப ஷேக்கிங்லாம் அதில் உங்களால் வீடியோவில் பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேறு என்னன்னு சொன்னால் கிளாரிட்டி, அதாவது ரொம்ப இவங்களோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா 2L அப்பேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 2.4. ஸோ அந்த 1.5 லோ லைட்டிங்லாம் இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கு சின்ன ஒரு ஸ்பார்க் அளவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சாலே போதும், அதை வச்சு ஈஸியாக அது கேமரா கேப்சர் பண்ணிக்குது. கிளாரிட்டி நல்லாவே கிடைக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4K பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயுமே 60 ஃப்ரேம் வரைக்கும் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் எடுக்க முடியும். 4K ரெக்கார்டிங் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக ஆகும். அதனால தான் 1 TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4K நீங்கள் தாராளமாக ஷூட் பண்ணலாம். கிளாரிட்டி ரொம்ப ரியலாக இருக்குது. அதே மாதிரி டெலிஃபோட்டோ லென்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். லாங்கில் உள்ளது ஈஸியாக கிட்ட காமிக்கிறதுனால பிக்சல்ஸ் ரொம்ப உடையாமல் நேச்சுரலாக இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ஃபீச்சர் சொல்லலாம். அதுவும் லைவ் ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா TSLRல ஒரு அப்பேச்சர் f1.1 1.2ல் உள்ள ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. உங்கள் பேக்ரவுண்டில் அப்படியே ஃபுல்லாக பிளைன் ஆக்கிடுது. அவ்வளோக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அதில் அந்த கலர் சேஞ்ச் சீன் ஆப்டிமைசேஷன் ஒன்று இருக்கும். உங்கள் பேக்ரவுண்டெல்லாம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடுது. அது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கோம், நம்மளோட பேக்ரவுண்ட் ஒரு கலரில் இருக்குல்ல, நம்மளை ரியல் கலரில் வச்சுட்டு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிது. அதெல்லாம் நான் சொல்கிறத விட இதை சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அந்த ஒர்த்து உங்களுக்கு தெரியும். அதோட ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்கில் வரும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மொத்தம் ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக ஏன்னா ஒரு 70,000 ரூபாய் 1 லட்ச ரூபா ஃபோன் வாங்கும்போது இதெல்லாம் இருக்கவே கூடாது, ஜீரோவில் இருக்கணும். இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹீட் ஆகுது. நார்மலாக ஃபோன் சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஆகும். இருந்தாலும் இது ஹீட் ஆகுறது கொஞ்சம், ஏன்னா நார்மலாக ஃபோன் ஹீட் ஆகுது. சாம்சங் ஹீட் ஆனால் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நோட் 7 ஒரு ஃபோன் வந்ததுலேருந்து கொஞ்சம் வதந்திகள் அதிகமாகிடுச்சு. ஃபோனோட ப்ராப்ளமும் 10 மடங்கு வதந்தியாக கிளப்பி அது ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ஹீட் ஆகுறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னென்னு ஃபியூச்சர் அப்டேட்டில் கொடுத்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஃபோன் அதாவது அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம ஃபோன் என்ன சொல்கிறது, வெறும் டிஸ்பிளே தான் என் கையில் இருக்குது. வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர உங்களுக்கு இந்த புள்ளி இல்லைனா வெறும் டிஸ்பிளே மட்டும் தான் தெரியும். இந்த கேமரா இருக்கிறனால உங்களுக்கு ஃபோன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. S10 Plus பற்றி சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் தரலாம், அன்லைக் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் உங்களுக்கு தேவை எதுவும் தோணுச்சு இல்லை டவுட் எதுனா தரலாம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் எல்லாம் உடனே வரும். மேலும் ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.